கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். தீபாவளி அப்படின்னு சொன்னாலே நமக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் வரும். புது துணி, பட்டாசு, இனிப்பு, கார வகைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் ஞாபகம் வர்றது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் ஞாபகம் வரும். தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கிறது, இந்த மாதிரியான விஷயம் நமக்கு ஞாபகம் வரும். இப்போ ஏண்டா இதெல்லாம் நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஏன்னா ஏண்டா தலையில் எண்ணெய் வைக்கல? அந்த டீம் மெம்பர்ஸ் தான் இன்னைக்கு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட இந்த திரைப்படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. வணக்கம் வணக்கம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒரு புது டீம், ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு டீம்னு சொல்லலாம். அண்ட் விக்னேஷ் கார்த்திக் ஒரு ஆங்கராக இருந்து உங்களோட கரியர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அண்ட் இப்போ ஒரு டிரெக்டர் அப்படின்ற ஒரு ஸ்தானத்தில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. ஒரு டிரெக்டராக ஒரு புது படத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அண்ட் இந்த படத்தோடைய டீமோட வந்திருக்கும் பொழுது என்ன மாதிரியான விஷயங்கள் ஃபர்ஸ்ட் இதை நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, முதல்ல ஆடியன்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஹீரோயின் பக்கத்தில் நான் உட்காந்துருக்கிறதுனால ஹீரோ ஃபோட்டோ வந்து மேலே இருக்குது. அவர் தான் ஹீரோ. அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால. அதாவது இப்போ நீங்கள் வந்து ஹீரோன்னு நாங்கள் சொல்லணும், டிரெக்டர் மட்டும் இல்லாமல். கரெக்டாக? அப்படிலாம் இல்லைங்க, இந்த மூஞ்சி யாராவது ஹீரோன்னு சொல்லுவாங்களா? ஸோ ஹீரோ வர முடியல, அதனால தான் நான் இங்கே உட்காந்துட்ருக்கேன். இல்லை, இது ஒரு ரொம்ப ஜாலியான ஒரு படம். முதல் கேள்வியே வந்து ஜென்ரலாக ஏண்டா தலையில் என்ன வைக்கல, ஏன் இந்த டைட்டில் அப்படின்னு தான் இருக்கும். அதான் நிறைய சின்ன படங்கள் வருது, வந்து தெரியாமலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ சின்ன படங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷனே அந்த டைட்டில் தான். ஸோ அது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணோம். ஸோ எல்லோரும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு டைட்டில். அண்ட் இதுக்கு மிக்சட் ரெஸ்பான்ஸ் தான். ஒன்று வித்தியாசமாக இருக்குது, இப்படி ஒரு டைட்டிலா அப்படின்ற மாதிரி. இல்லைனா வந்து இதெல்லாம் ஒரு டைட்டிலாக, வேறு டைட்டிலே கிடைக்கல அவங்களுக்கு, எப்படியும் அந்த டைட்டில் வந்து நோட்டீஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் வச்சுருந்தோம். அண்டு இது ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது, மெசேஜ் சொல்கிற படம்லாம் கிடையாது. இது ஒரு டிஃப்ரெண்ட் அட்டெம்ப்ட், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு கூட சொல்லலாம். உங்களை முழுக்க முழுக்க என்டர்டெயின் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த டைட்டிலுக்கும் இந்த படத்துக்கும் என்ன மாதிரியான சம்மந்தம் இருக்குது? ஹீரோ வந்து தலையில் எண்ணெய் வைக்காததுனால ஒரு பெரிய ஃபேண்டசி ரிலேட்டட் பிரச்சனையில் மாட்டிக்கிறார். உயிர் போகிற அளவுக்கு ஒரு பிரச்சனைனா பார்த்துக்கிங்களேன். அதுலேருந்து எப்படி வெளியே வராரு அப்படின்றது தான் ஒரு டார்க் காமெடி ஃப்ளேவரில் சொல்லியிருக்கோம். அண்ட் சஞ்சிதா, அண்ட் இதுக்கு முன்னாடி சூதுகவும் அப்படின்ற ஒரு படத்தில் நடித்து எல்லாருடைய மனசுலையுமே இடம் பிடிச்சிருந்தீங்க. அண்ட் இந்த படம் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ரீச் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த படத்தோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சது எனக்கு. அவர் ஸ்டோரி எனக்கு நரேட் பண்ணும்போது இப்போ பண்ணிருக்கிற ஊரெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் என்னோடய கேரக்டர்ஸ் அண்ட் ஃபிலிம்ஸ் கூட. ஸோ இந்த படம் கூட டெஃபினட்டாக ஸ்டோரி எனக்கு என்னோடய கேரக்டர் மட்டும் சொல்லாமல் ஹோல் ஸ்டோரி கேட்கும் போது ஒரு என்னோடய ரோல் இல்லாமல் ஓவரால் ஃபிலிம் ஸ்டோரி கேட்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது. யூ கெட்டிங் மை பாயிண்ட் ரைட்? லைக் படம் கதையாக கேட்கும் போது அது சின்ன ரோல் இருக்கலாம், பெரிய ரோல் இருக்கலாம், எந்த கேரக்டர் இருக்கலாம். படம் கதையை கேட்கும் போது தான் ரொம்ப வா இது ரொம்ப புதுசாக இருக்கு, ஓகே நம்ம ஐ ஹாவ் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அப்படின்னா ஒரு க்யூரியாசிட்டி அண்ட் இன்ட்ரெஸ்ட் இருந்தது எனக்கு. பட் அது இல்லாமல் வந்து இப்போ என்ன சொல்கிறது, ஒரு கேர்ள் நெக்ஸ்ட் டோர் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் எங்கேயும் பண்ணல நிறையா. ஸோ இது ஒரு ஐடி பொண்ணு ரம்யா. ஸோ துருதுரான பேசுகிறாங்க. ஸோ எப்படி சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, கதையில் எப்படி நீங்கள் படம் பார்த்து தான் தெரியும். மேம், அதாவது விக்னேஷ் வந்து அசார் கிட்ட சும்மா நார்மலாக கதை சொல்ல போனவர் தான். அந்த கதையை வந்து நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அசார் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு இவரும் அக்செப்ட் பண்ணிட்டாரு. உங்ககிட்ட எப்படி கதையை சொல்லி அக்செப்ட் பண்ண வச்சாரு? ஆக்சுவலி நான் வந்து கனடா போயிருந்தேன் ஒரு ஷோக்கு. அப்போ சுபா மேடம் மீட் பண்ணேன். ஸோ அவங்க வீட்டில் கொஞ்ச நாள் தங்கி பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் நாங்கள். அப்போது அவங்க சொன்னாங்க, நான் ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், எவ்வளோ பட்ஜெட் ஆகும்னு சொன்னாங்க. அப்போ நான் ஒரு பட்ஜெட் சொன்னேன். அஃப்கோர்ஸ் அந்த பட்ஜெட்டில் இப்போ இல்லை, அது வேறு பட்ஜெட் போயிடுச்சு. அவ்வளோதான், நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க. ஸோ நான் சும்மா சொல்கிறாங்க நினச்சி நான் பாட்டு வந்துட்டேன். அவங்க ஃபோன் வர வரைக்கும் நான் அதை பற்றி யோசிக்க கூட இல்லை. திருப்பி ஃபோன் பண்ணாங்க, என்ன ரெஹானா அந்த பிடிச்சிட்டிங்களா டீம்னு. அப்போ தான் அர்ஜென்ட் கிவ் மீ அ வீக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு நான் கதை கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போது என்னோட கீபோர்ட் ஆர்டிஸ்ட் சொன்னார், மேம் நான் காமெடி தேடிட்டு இருக்கேன் கவி, எனக்கு காமெடி கிடைக்கல, சீரியஸாக சிலர் பண்ணுறாங்க ரொம்ப நல்லா இருக்குது, பட் ஐ டோன்ட் டூ தட் சீரியஸ் ஃபிலிம், காமெடி ஃபிலிம் தான் பண்ணோம் அப்படின்னு ஆசை அப்படின்னோடனே. அப்போது ஹீ டோல் மீ, விக்னேஷ்க்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன் மேம், நீங்கள் விக்னேஷை கூப்பிட்டு பேசுங்கன்னு. ஸோ ஃபோன் பண்ணோடனே இவர் வந்தார். இவர் என்கிட்ட கதையை தான் சொன்னார். ஹீரோ வந்து நம்ம வேறு கொஞ்சம் ஃபெமிலியர் ஹீரோ தான் நம்ம தேடிக்கிட்டு இருந்தோம். பட் தென் ஐ செட், அவங்கெல்லாம் காலேஜ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நீ அதை பற்றி கவலைப்படாத, நம்ம அசாரை போடலாமா அப்படின்னு. ஏன்னா அசார் வாஸ் ஒர்க்கிங் வித் மீ நான் எஃப்எம். We worked for almost 1 year together. Azhar போடலாம் அப்படின்னா I was surprised that he knew Azhar because I thought I only knew Azhar. Okay. So then he said and he went and told us. விக்னேஷ் கார்த்திக் ஒரு சின்ன கிளிப் அனுப்பியிருந்தார். அசாரும் இன்னொரு கேர்ளும் ஆக்ட் பண்ணி. அப்போ நான் ரெஹானா மேமுக்கு சொன்னேன், அந்த ஹீரோயின் ஓகே ஆனால் ஹீரோவை மாற்றலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ இவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து நேரில் அசாரை பாருங்கள்,
பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னால் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நாங்கள் கண்டாலும் இந்தியா வந்ததுக்கப்புறம் அசாரை பார்த்துட்டு ஐயோ நான் இவரையா வேண்டான்னு சொன்னது சொல்லிட்டு இல்லை ரெஹானா எனக்கு அசாரே போதும், இப்போ ஹீரோயினை மாற்றிடுங்க அப்படி சொல்லித்தான் நம்ம சஞ்சிதா ஷெட்டியை புக் பண்ணது. புது எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் மேம் இருக்காங்க, உங்களுக்கே தெரியும், அவர் தான் மியூசிக் கம்போசர். ஒரு மாதிரி நம்ம ஷூட் பண்ணும்போது ஒரு 20 days 25 days எங்கேயோ ஒரு டைமில் வந்து சம்டைம்ஸ் மதர்ஸ் எல்லாம் கூட வராங்கல்ல, பேரண்ட்ஸ் வில் கம் வித் யூ. அது வந்து எனக்கு எங்கேயோ மிஸ் ஆகலை. நம்ம பாண்டிச்சேரியில் சாங் ஷூட் பண்ணோம். ஸோ தே டுக் கேர் ஆஃப் மீ ரியலி வெல். ஐம் வெரி ஹாப்பி வித் த டீம் அண்ட் இட்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு படம் பார்க்கும்போது. இப்போ நம்ம வந்து அண்ணா கிட்ட போவோம். வணக்கண்ணா. சொல்லுமா. அதாவது இந்த படத்துல நிறைய லென்த் டயலாக்லாம் பேசியிருக்கீங்களாமே அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டதா உண்மையா? இந்த படத்துலையா? இந்த படத்துல இல்ல டைட்டிலே இவ்வளோ பெருசா இருக்கே. இல்ல படத்துல லென்த்தி டயலாக்லாம் எதுவும் கிடையாது. அப்ப அங்க லென்த்தியா பேசுங்க. லென்த்தி டயலாக்லாம் எதுவும் கிடையாது படத்துல. அண்ட் உங்களுடைய கேரக்டர் பத்தி சொல்லுங்க தீபன். என்னோட கேரக்டர் அவர் கேரக்டரா நான் சொல்லிட்டு மையட என்னோட நல்ல கேரக்டர் பத்தி கேக்குறாங்க நீங்க வேற. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நாட் நல்லா இருக்கு. ஐயோ நீங்க வேற அவங்க கிட்ட விட்டு அவங்க நிறைய சொல்லுவாங்க. நீங்க சொல்லுங்க அவரோட கேரக்டர் பத்தி. அதாவது இந்த படத்துல எனக்கு ஒரு ஈடன் ஒரு ஹீரோயின் ஒரு இருந்ததுங்க. இந்த படத்துல எனக்கு ஜோடி இருந்ததுங்க. அது உங்க ஜோடி கிடையாது பாஸ். அது கிட்ட அன்பா 2 வார்த்தை பேசினேன். அதை பார்த்துட்டு அப்போல இருந்து என்ன கலாச்சிட்டே இருக்காங்க. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சட்டையப்பன் அப்படின்னு சொல்லி என்னோட கேரக்டர் நேமு. ஹீரோவோட ஃப்ரெண்டாக வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் இது வரைக்கும் வந்து இன்னொரு காமெடியனோட ஒரு காம்போவில் தான் பண்ணியிருக்கேன். ஹீரோ வந்து இன்னைக்கு வரல அசார், அவருடைய கேரக்டர் பற்றி சொல்லுங்க. அவர் வந்து ஒரு இன்ஜினியரிங் முடிச்சு வேலை தேடிட்டு இருக்கிற ஒரு கேரக்டரு. ஜாலியாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஈஸி கோ லக்கி கைண்ட் ஆஃப் அ கை தான். ஒரு மாதிரி ஒரு நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கக்கூடிய ஒரு ஆள். அண்ட் அவருக்கு தலையில் எண்ணெய் வைக்காதனால ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிப்பார். ஒரு ஃபேண்டசி ஓரியன்ட் ப்ராப்ளம்லாம் மாட்டிப்பார். அதுலேருந்து எப்படி வெளியே வராரு அப்படின்றது தான். இந்த மாதிரி ஒரு ஃபேண்டசி நாட் எங்கேருந்து பிடிச்சிங்க? அதாவது ஃபர்ஸ்ட் கதை அப்படிங்கும் பொழுதே வந்து கொஞ்சம் ஈஸியாக கொடுத்துட்டு போயிடலாமே அப்படின்னு யோசிப்பாங்க. ஃபேண்டசி உலகம் அப்படிங்கிறது வந்து நம்ம மைண்டுக்கு நிறைய ஒர்க் நம்ம கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் படமே வந்து காமெடியாக இருந்தாலும் அதுக்குள்ளே ஃபேண்டசி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த நாட் எங்கேருந்து கிடச்சி? க்ளீஷேவாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு தான், ஏதாவது வித்தியாசமாக இருக்கணும். அண்டு முதல் படம் அப்படின்றது முதல் படம்னு இல்லை, ஜென்ரலாகவே நான் ஏதாவது என்னோடய படங்கள் வந்து அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். யூஸ்வல் ஃபிலிமாக இல்லாமல் அதில் வித்தியாசமாக ஏதாவது இப்படி நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஆடியன்ஸு யோசிக்கிற மாதிரி ஒரு எலிமெண்ட் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் அதுக்கு வந்து ரெஹானா மேமும் சரி, யோகி அண்ட் பார்ட்னர்ஸ் அவங்களும் சரி தைரியமாக அந்த ஸ்கிரிப்டை ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஏன்னா சில டைம் வந்து வேணாம்ப்பா நம்ம சேஃபாக ஒரு சும்மா ஜாலியான ஒரு காமெடி கதை பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு ப்ரொடியூசர்ஸ் சொல்லிடலாம். பட் ஒரு வித்தியாசமான ஒரு கதையை, ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிமை வந்து ஓகே நம்ம கண்டிப்பாக இதை பண்ணலாம். நான் இன்ஃபேக்ட் நடுவில் வந்து மேம் கிட்ட ஒரு இது கூட கேட்டேன், மேம் நம்ம அந்த ரீசனை வேணால் வேறு மாதிரி மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லை அந்த ரீசன் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. சரி ஓகே இவங்க கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க நம்மளும் பண்ணிடலாம் அப்படின்ட்டு போனேன். எல்லாருமே வந்து ஒரு பக்கம் கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இந்த கதை எந்த லெவலுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள் சார். When he sent the story to Shubha, I read a little bit, but she gave all the confidence. Mrs. Rehana gave all the confidence, so there was no issues. So I said, okay, let's go ahead and do it. இந்த படத்தோட மியூசிக் பற்றி சொல்லுங்க மேம். எத்தனை பாடல்கள் இருக்குது, யாரெல்லாம் எழுதியிருக்காங்க? இல்லை 4 பாட்டு இருக்குது. ஒன்று வந்து குட்டி பாட்டு மதர் சாங், அது கொஞ்சம் சென்டிமெண்டலாக இருக்கும். அப்புறம் யூ ஹேவ் லவ் சாங் இமைக்காமல் கண்கள்ன்றது, அது சஞ்சிதாவும் அசாரும் பண்ணுவாங்க. அந்த மதர் சாங் வந்து ஈடன் இருக்காங்க அதில். அதுக்கப்புறம் வெச்சி சேரான் இஸ் அ பேக்ரவுண்ட் மியூசிக் சாங். ஆனால் நாங்கள் ப்ரொமோ சாங்காக அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணோம். அண்ட் தென் வி ஹேவ் அ எண்ட் டைட்டில் சாங், இட்ஸ் கால் ஏண்டா தலையில் என்ன வைக்கலாம், ஸோ தட் யூ கோ குட் ஜோஷ் இன் தி எண்ட். விக்னேஷ், நீங்கள் நிறைய ஆங்கரிங் பண்ணியிருக்கீங்க அண்ட் உங்களோட டீம் இங்கே இருக்காங்க. இப்போ நீங்களே வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா என்ன கொஸ்டின் நீங்கள் கேட்பீங்க? ஃபர்ஸ்ட் தீபன் கிட்ட. நான் இப்போ ஆங்கர் ஏண்டா தலையில் என்ன வைக்கல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு காமெடியனாக ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. சொல்லுங்கள். நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு காமெடியன் கூட காம்பினேஷனில் தான் பண்ணியிருப்பீங்க கரெக்டாக? ஸோ அதுக்கும் ஒரு த்ரூஅவுட்டாக ஒரு காமெடியனாக ட்ராவல் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? அண்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஓகே நம்ம கண்டிப்பாக சக்சீட் ஆகும் கான்ஃபிடன்ஸ்? இந்த ஸ்கிரிப்டே முதல்ல எனக்கு வந்து கான்ஃபிடென்ட் கொடுத்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் காம்போவில் பண்ணும்போது இல்லாத ஒரு 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 ஃப்ரீடம் இதில் வந்து எனக்கு இருந்தது. ஸோ சஞ்சிதா, நீங்கள் வந்து இந்த படத்தில் வந்து அசார் கூட வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்கீங்க. ஏதாவது ஒரு பாயிண்டில் இந்த படத்தில் வந்து உங்களுக்கு ரொம்ப கோவம் வந்ததா
டைரக்டர் மேலேயோ இல்லை ஹீரோ மேலேயோ இல்லை கூட நடிக்கிறவங்க மேலேயோ ஏதாவது ஒரு பாயிண்ட்ல ஷூட்டிங் டைமில் அந்த இன்சிடென்ட் சும்மா அப்படியே லைட் ஹார்ட்டடாக ஷேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்? பயம் இருந்தது. பிகாஸ் என்னன்னா நான் புது டீம் கூட ஒர்க் பண்ணும்போது டைரக்டர் வந்து கதை சொல்கிறாங்க. கதை சொன்ன போது கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. பட் அது வந்து ஸ்க்ரீன் மேலே எப்படி காமிக்கிறாங்க, ஹீரோயினே இருக்கலாம், ஹீரோ இருக்கலாம், ஒரு ஓவரால் படமாக எப்படி எடுத்து வராங்கன்னு ஒரு மற்றவர் தெரியாது. பிகாஸ் நான் வந்து நிறைய ரிஸ்க் எடுத்து புது டீம் புது ஹீரோ கூட ஒர்க் பண்ணுறேன். ஹி ஹஸ் டன். அவர் எப்படி ஸ்டோரி நரேட் பண்ணாங்களோ அதோட 5 times 10 times பெட்டராக ஆக்சுவலி பண்ணியிருக்காங்க. என்னென்ன ஸ்கிரிப்ட் படிக்கும்போது இருந்த அந்த இதை ஸ்கிரிப்ட் படிக்கும்போது இது எப்படி வரப்போகுது அப்படி ஸ்க்ரீனில் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அதை விட ரொம்ப பிரமாதமாக வாட் இஸ் சேயிங் இஸ் த ட்ரூத். ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. ஆஃப்டர் ஃபைனல் எடிட்டிங் இட்ஸ் லைக் அப்சல்யூட்லி பியூட்டிஃபுல். நீங்கள் வந்து தைரியமாக வந்து கனடா, ஆக்சுவலாக நீங்கள் கதை கேட்டதே வந்து கனடாவில் நான் வீடியோவில் அமிச்சேன் உங்களுக்கு கதையை. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரில. நான் எங்கள் வீடியோ பண்ணி நான் உங்களுக்கு அமிச்சேன். அப்படி தான் நீங்கள் நரேஷனில் கேட்டீங்க. ஸோ நீங்கள் எந்த நம்பிக்கையில் வந்து ஓகே ஒரு வீடியோ நரேஷனை கேட்டு இவங்க படம் பண்ணுறாங்க அப்படின்னு எந்த நம்பிக்கையில் நீங்கள் வந்து? நம்பிக்கை வந்து எனக்கு ரெஹானா மேடம் மேலே தான் நம்பிக்கை இருந்தது. அவங்க வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாட்டி எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு படம் இல்லை 4 படத்து கதை அனுப்பிட்டு அவங்க என்ன சொன்னாங்க, சுபா 4 கதையும் நல்லா இருக்கு, ஆனால் இது வந்து பெஸ்ட் அவுட் ஆஃப் 4. அதில் விக்னேஷ் கார்த்திக் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கிறாரு, அது நீங்கள் பாருங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. சின்ன பையனாக இருந்தாலும் அவனுக்கு நல்ல திறமை இருக்குன்னு சொன்னால் அவங்க சொன்ன ஒரு வார்த்தைக்கு தான் நான் ஓகே கோ ஹெட். ஓகே ஓகே தேங்க்யூ மேம். ரெஹானா மேம் கிட்ட தான் கடைசி கேள்வி. மேம், இப்போ நீங்கள் வந்து இந்த படம் நம்ம ஒர்க் பண்ணிட்டோம், இன்னும் ஒரு 2 படம் கழிச்சு நான் திருப்பி நீங்கள் தான் என் படத்துக்கு மியூசிக் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டேன்னா நீங்கள் சத்தியமாக ஒத்துக்க மாட்டேன். விக்னேஷ் அந்த யூனிட்ல இருக்கான்னாலே நான் வரவே மாட்டேன். என்ன மியூசிக் டைரக்ஷனை வெறுக்க வச்சு ஓடி வச்சேன். அதுக்கு அது எனக்கு சரியாகிறதுக்கு 6 மாசம் ஆச்சு. இப்பதான் நான் வந்து மியூசிக் பண்ண இவன் அந்த காத்தே வரக்கூடாது இந்த பக்கம் சொல்லிட்டேன். என்ன விக்னேஷ் ஆனா ரகனா இந்த பாட்டுலாம் நீங்க அழகா பண்ணிருக்கீங்க. ஒருவேளை அவர் உங்களை டார்ச்சர் பண்ணி இல்ல of course he brought the best in me. அது நான் கண்டிப்பா நான் ஒத்துக்கிறேன். because the inputs that he gave was really good. இதெல்லாம் பண்ணோம் அதெல்லாம் பண்ணோன்னு சில சமயம் I had to escape from him and you know not make him involved in the process, but songsல பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டாரு. அது என்னால முடியாது. அதனால ரீரெக்கார்டிங்ல எப்படி எஸ்கேப் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியே எஸ்கேப் ஆயிட்டேன். சஞ்சிதா, நீங்க வந்து டைரக்டர் கிட்ட ஒரு क्वेश्चन கேட்கணும், என்ன क्वेश्चन கேட்பீங்க? ஸோ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? ஆக்சுவலி ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களா இல்லை கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களா இன்கேஸ் இட்ஸ் கோன் பி சக்ஸஸ்ஃபுல் ஆர் எப்படி? வாட் யூ ஃபீல் அபவுட் திஸ் ஃபிலிம்? இல்லை, ஆஸ் அ டைரக்டர் ஐ ஷுட் பி கான்ஃபிடென்ட் இல்லை. பட் அட் த எண்ட் ஆஃப் தி டே நான் எப்படிப்பட்ட ஒரு பர்சனா ஐ லிவ் த மூமெண்ட். ஐ டோன்ட் என்ன சொல்கிறது, அப்படி ஆயிருமா இப்படி ஆயிருமா அப்படி யோசிக்கலாம் மாட்டேன். இன்றைக்கி நாள் நான் சந்தோஷமாக வாழணும்னு நினைப்பேன். நாளைக்கு எழுந்திருச்சுன்னா இட்ஸ் another extra day in my life. That's how I think. ஏண்டா தலையில் என்ன வைக்கல would definitely என்ன சொல்கிறது, your life ஒரு நல்ல காமெடி சென்ஸ் உள்ள ஒரு டைரக்டராக கண்டிப்பாக என்ன சொல்கிறது ரெக்கக்னைஸ் பண்ண வைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கேமராமேன் பற்றி சொல்லுங்க விக்னேஷ். உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க கேமராமேன்? கேமராமேன் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம் இந்த படத்தை. ஒரு நாளைக்கு 6 சீன் 7 சீன்லாம் மேம்க்கு தெரியும். எனக்கு பிபிலாம் வந்துருச்சு ஆக்சுவலி படத்துக்கு நடுவில். அவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் ஷூட் பண்ணியிருக்கோம். கேமராமேனுக்கு லைட்டிங் பண்ண கூட டைம் கொடுக்க மாட்டோம் நிறைய இடங்களில். ஆனால் அது எல்லாத்தையுமே தாண்டி இப்போது அவுட்புட்டை பார்க்கும்போது விஷுவலி வந்து நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அதுக்கு வந்து கண்டிப்பாக கேமராமேன் வம்ஷிதரன், அவர் முதல் கனவு என் ஷார்ட் ஃபிலிம்க்கு அவர் தான் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருப்பார், அதே டீம் தான். ஸோ அவருக்கு கண்டிப்பாக கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். நாங்கள் அவர் கிட்டத்தட்ட எங்கள் டீமில் ஒருத்தர் மாதிரி தான். எஸ்பெஷலி சாங் ரொம்ப அழகாக ஷூட் பண்ணியிருக்காரு. I didn't even expect while shooting. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளோ ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது வெரி கலர்ஃபுல் பிரைட், எங்கேயும் ஒரு சின்ன டாட் மிஸ்டேக் இல்லாமல் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஸோ சர்ப்ரைஸ்டு படம் பார்க்கும்போது. அண்ட் இந்த படத்துடைய லோகோ டிசைன்ஸ் வந்து ரொம்பவே பேசப்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா பார்க்கவே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. அண்ட் இந்த லோகோஸ்க்கும் இந்த டிசைன்ஸ்க்கும் இந்த படத்துக்கும் என்ன மாதிரியான சம்மந்தம் இருக்குன்னு சொல்லுங்கள். லோகோ டிசைனர்லாம் செலக்ட் பண்ணது வந்து ரெஹானா மேம் தான். ஓகே, சந்தோஷ் நாராயணன் அப்படின்றவர் தான் ஃபர்ஸ்ட் மியூசிக் டைரக்டர். இல்லை இவர் வேற இவர் ஆனந்த விகடன் அதெல்லாம் பண்ணுவார். ஸோ அவரோட டிசைன்ஸ் பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம படத்துக்கு ஆப்டாக இருப்பாருன்னு சொல்லி செலக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து யுவராஜ் அப்படின்றவர் டுவர்ட்ஸ் த ரிலீஸ் he is also very good, he is very fast. யுவராஜ் ரொம்ப நல்லா பண்ணாரு. அண்ட் விக்னேஷ் கார்த்திக் அப்படினாலே வந்து அவர் வந்து விஜய் ஃபேன். விஜய் சார் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா எப்படி சொல்லியிருப்பார்? ஏன்னா அவர் சொல்றதை நீங்க போன்ல கேட்டிருப்பீங்க. இப்போ மிமிக்ரி பண்ணணும் நான். டெஃபினெட்லி நீங்க தான் விக்னேஷ் கார்த்திக். ஓகே. எஸ், ஹலோ.
ஹலோ, நான் விஜய் பேசுகிறேன்ப்பா. சொல்லுங்கண்ணா. என்னப்பா, எந்த விஜய்னு கேட்க மாட்டியா? இல்லைண்ணா, இருந்தாலும் அவங்க மெர்ச்சி விஜய்னு சொன்னாங்க. மெர்ச்சிருவேன் பார்த்துக்க. இது ஃபோன் கான்வர்சேஷனால ரெண்டு பேரும் தான் பேசுறோம். கிராஸ் டாக்ல நிறைய உன்னோட இந்த வருது. ஏண்டா தலையில் என்ன வைக்கலன்ற படம் பார்த்தேன்ப்பா. அண்ணா பாத்தீங்களாண்ணா? ரொம்ப நல்லா இருக்காண்ணா, பிடிச்சிருக்கா? ஏண்டா பார்த்தோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ரொம்ப நல்லா காமெடியாக பண்ணியிருந்தீங்க. நல்லா இருந்தது. நல்லா இருந்ததுன்னு கிராஸ் டாக் வரக்கூடாது. ஸோ எப்படி இந்த மாதிரி டைட்டில்லாம் எப்படி உங்களுக்கு தோணுது, எப்படி யோசிக்கிறீங்க? இல்லைண்ணா, அது வந்து எல்லாருமே வித்தியாசம் வித்தியாசம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். திடீர்னு எனக்கு ஒரு நாள் எங்கள் வீட்டில் கேட்டாங்க, ஏன்டா தலையில் எண்ணெய் வச்சு தலைக்கு ஊற்ற மாட்டேன்னு கேட்டாங்க. திடீர்னு அந்த டைட்டில் வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ரெஹானா மேம்கிட்ட சொன்னால் அவங்களும் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அது அப்படி அப்படியே வந்துருச்சு. எல்லாருக்கும் சரி, ரொம்ப பேசாதப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரே ஒரு சஜஷன் தான், சஜஷனில் ஒரு ரெக்வெஸ்ட்னு கூட சொல்லலாம். ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நிஜமா நான் சொல்கிறீங்க? ஆமாம்ப்பா, ஏதாவது ஒரு நல்ல கதை இருந்ததுன்னா நாளைக்கு நம்ம ஏரியா பக்கம் வரையா கதை கேட்கலாம். ஆனால் அது இப்போவே கிளம்பி வரேங்கண்ணா. ஆனால் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட்டில் இது ஒரு ஆர்டர்னு கூட சொல்லலாம். ஹீரோயினாக வந்து நீங்கள் இந்த இன்டர்வியூ பண்ணும்போது ஒரு பொண்ணு விக்கெல்லாம் வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தது. அந்த பொண்ணு பேர் என்ன, பசியா லசியா? இப்போதைக்கு விக்னேஷ் கார்த்தி. அந்த பொண்ணு தான்ப்பா ஹீரோயின். சரிங்கண்ணா, எனக்கு இருக்கிற வேலையை விட்டுரும். என்னப்பா வெக்கமே இல்லாம சரின்ற? இல்லைங்கண்ணா, வேலையை விட்டு போயிடுவேன் சொல்றீங்கண்ணா. நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு அதனால சொன்னீங்கண்ணா. ஐயோ சரிப்பா, ஓகே. சரிங்கண்ணா, நாளைக்கு நான் ஆஃபீஸ்க்கு வரேங்கண்ணா. பாய்ண்ணா, தேங்க்யூண்ணா. நீங்க வந்து ஒரு ஃப்ரெண்டா நீங்க விக்னேஷ் கார்த்தி நீங்க பார்த்திருப்பீங்க. அண்ட் கூட வந்து ஒர்க் பண்ற ஒரு கோ ஆர்டிஸ்டாவும் நீங்க பார்த்திருக்கீங்க. ஒரு டிரெக்டரா அவர்கிட்ட வந்து என்ன ஸ்பெஷலான விஷயங்கள் நீங்க பார்த்தீங்க? அவர் டைரக்ஷன் பண்ணுறாருன்றதே வந்து எனக்கு அப்புறமா ஒரு சர்ப்ரைஸ் தான் எனக்கு. ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா வந்து மெமிக்ரி பண்ண ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபில்மாக நடித்தோம் ரெண்டு பேரும். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து என்கிட்ட வந்து திடீர்னு அவர் ஃபேஸ்புக்கில் அப்டேட் பண்ணியிருந்தேன், அந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று அப்டேட் பண்ணேன். அப்புறம் நானே பார்த்து சாக்கேட்டு, ஏய் விக்னேஷ், என்னடா ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணுவியா நீ, இதெல்லாம் சொல்லவே இல்லையடா அப்படின்னு. அதுக்கப்புறமா ஆமாம் பாஸ், நான் அதுதான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் இந்த மாதிரி கதை ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து மேடம்கிட்ட பேசிட்டேன், இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி திடீர்னு அவர் சொன்ன உடனே பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. ஓகேடா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் அவரோட கெரியர் பார்த்திங்கன்னா அவர் வந்து எல்லாமே பண்ணுவார். உங்களுக்கு தெரிஞ்சு இப்போ ஆங்கரு, மிமிக்ரி எல்லாமே பண்ணுவார். மிமிக்ரி ஆர்டிஸ்டாக இருக்கும் போதை விட இதில் வந்து அவரோட டெடிகேஷன் வந்து நிறைய இருந்தது. விக்னேஷ் கார்த்திக், நம்ம ஷோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஒரு டிரெக்டரா உங்களுடைய படத்தை ஒரு டிரெக்டரா உங்களுடைய படத்தை ஆடியன்ஸ் எதுக்காக பார்க்க வரணும் அப்படிங்கறத சொல்லுங்க. இல்லை தான், ஒரு கண்டிப்பாக இது ஒரு கிளீஷேவான படமாக இருக்காது. ஒரு புது முயற்சி இந்த படம். அண்ட் தேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். அண்டு நிறைய என்ன சொல்கிறது, நிறைய இடங்களில் கண்டிப்பாக நீங்கள் சிரிப்பீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. ஒரு ஜாலியான என்டர்டெய்னராக இருக்கும். ஒரு ஃப்ரீக்கியான ஒரு ஃபிலிம் தான் இது. ஒரு யூஷுவல் ஃபிலிமாக இல்லாமல் ஒரு வித்தியாசமான ஒரு ஐடியா வச்சு ஒரு படம் பண்ணியிருக்கோம். அண்ட் 2 hours கண்டிப்பாக உங்களை என்டர்டெயின் பண்ணுவோம். ஸோ அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக தேட்டரில் வந்து படத்தை பார்க்கலாம். சூப்பர். அண்ட் எல்லாருமே சேர்ந்து ஒரு நல்ல படத்தை வந்து மக்களுக்கு கொடுத்துருக்கீங்க. மேலும் இந்த டீம் வந்து நிறைய திரைப்படங்கள் கொடுத்து மக்களை வந்து மகிழ்விக்கணும், ரசிக்க வைக்கணும்னு சொல்லி நாங்கள் உங்களை வாழ்த்திக்கிட்டு விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட்.